ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். அஜித் குமார் அவர்கள் ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தார். அதை பற்றி நம்ம மார்னிங் ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருந்தோம். இப்போது அந்த வீடியோவை வச்சு தளபதி விஜய்க்கு இன்னும் பார்த்தோன்னா அவப்பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சில திமுக ஊப்பிகளாகட்டும், இந்த நாம் டம்மி கட்சியினுடைய தொம்பிகளாகட்டும், இவங்க எல்லாருமே ஒரு நரேட்டிவாக புதுசாக செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் பேசுனதுல எந்த ஒரு விஷயமே பார்த்தோன்னா பெரிய அளவில் கிடைக்கல. இந்த ஒரு விஷயம் மாட்டிடுச்சுடா, அதை வச்சு நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு எல்லாரும் போட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயத்தை வைரலாக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு முக்கியமான அமைச்சர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. நான் பார்க்கல அந்த பேட்டியை, சுற்றி வலிச்சு வந்தால் கடைசியாக தானே வருவீங்க. வீடியோவை பார்த்துருப்பீங்க. சேகர் பாபு இவர்கிட்ட அஜித் அவர்களை கரூர் சம்பவத்துக்கு நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா, இல்லை எனக்கு தெரியாது, நான் அதை பார்க்கல அப்படின்ட்டு போகிறாரு. நீங்கள் பார்க்கலன்னா பரவாயில்ல, அதை தான் ரிப்போர்ட்டர் கேள்வியை கேட்டார், அப்படி சொல்லியிருக்காரு அஜித் அப்படின்னு. இப்போ காதில் வாங்கிக்கிட்டீங்களா, காதில் கேட்டுச்சுல, அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னா, இல்லை நான் அதை பார்க்கலன்ட்டு போகிறாரு. கேட்ட கேள்வியே வெளியே வந்துருச்சு, அதையும் கேட்டார், அதுக்கு பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆகிட்டார். கடைசியில் போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா, அங்கே சுற்றி இங்கே தான் வருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்றாரு. அது எப்படி இந்த சம்பவத்தை வச்சு விஜய் அவர்களை பார்த்தோன்னா இத்தனை நாள் அடிச்சுட்டே இருந்தீங்களே, அப்போல்லாம் பார்த்தோன்னா அந்த விஷயத்தை அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்ததெல்லாம் தெரியல. இப்போது விஜய்க்கு ஆதரவாக ஒருத்தர் குரல் கொடுத்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே சுற்றி இங்கே வந்துடுவீங்களே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதாவது இவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து போட்டு விஜய் அவர்கள் பேசுவாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு சாதகமாக எதுவும் யாரோ ஒருத்தர் பேசிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த கேள்விக்கு சிம்பிளாக ஒரு பதில் சொல்லிடலாம். நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லியிருக்கலாம், இல்லைனா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பேசாமல் அஜித்தோட ஒரு குரல் ஒழிச்சிருச்சு அப்படின்ற ஒரு பயத்தில் எஸ்கேப் ஆகிட்டாங்க. நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு அஜித் சொல்கிற மாதிரி சரி ஆமான்னு சொல்லிட்டாலும் இத்தனை நாளாக செட் பண்ண நரேட்டிவ் போயிருமா. அதனால் பார்த்தோன்னா பேசாமல் எழுந்திரிச்சு கிளம்பிட்டார். சரி ஓகே, இப்போது அமைச்சருக்கே பதில் தெரியல, பதில் சொல்லாமல் ஓடிட்டார். ஆனால் இந்த திமுக ஊப்பிகள் சும்மா இருப்பாங்களா, இந்த நாம் தமிழர் தொம்பிகள் சும்மா இருப்பாங்களா, இப்போதைக்கு தற்காலிக வாடகை வாய்கள் திமுகவுக்கு இந்த தொம்பிகள் சும்மா இருப்பாங்களா? உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அஜித் அவர்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட், நம்ம எல்லாருமே கூட்டத்தை கூட்டுறதுல ஆர்வம் காட்டுறோம், ரொம்பவுமே வெறி ஆயிடுறோம், அதில் அதை ஃபஸ்ட்டு தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்ல, அதை எடுத்துட்டாங்க உடனே. விஜய் கூட்டத்தை கூட்டிட்டாரு, கூட்டத்தை கூட்டக்கூடாதுன்னு அஜித் சொல்கிறாரு பாருங்கள், எதையாவது விஜய் கேட்பாரா அப்படின்னு மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அப்படியே அஜித் சொன்னதுலேருந்து ஆப்போசிட்டில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பூரா அறிவுரையும் சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு இந்த திமுக தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம கூட்டத்தை கூட்டுறதில் ஒரு வெறி கொண்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல. விஜய் அவர்கள் எங்கே கூட்டத்தை கூட்டினாரு? விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடுச்சு. கரூரில் விஜயை பார்க்குறதுக்காக கூட்டம் கூடுச்சு. கூடுனதுக்கும் கூட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த சைடு விஜய் அவர்களுக்கு கூட்டம் தன்னால் கூடிச்சு, இந்த அசம்பாவிதம் நடந்துச்சு. இந்த பக்கம் அப்படியே திமுக எடுத்துக்கோங்க, கூட்டத்தை கூட்டுறதே இவங்க தான். திமுகவோட ஒரு மாநாடு, திமுகவோட ஒரு பொதுக்கூட்டம், திமுகவோட ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, எது நடந்தாலும் மக்களை லாரிகளில் ஆட்டோக்களில் டெம்போவில் ஏற்றிட்டு காசு கொடுத்து கூட்டிகிட்டு நிற்க வைக்கிறது யார் அப்படின்னா அந்த திமுக நபர்கள். இவங்க தான் கூட்டத்தை கூட்டுறாங்க. அப்போ இவங்களுக்கு தான் அஜித் அவர்கள் சொன்னது பொருந்துமே தவிர தளபதிக்கு பொருந்தாது. அவரை பார்க்குறதுக்கு கூட்டம் கூடிச்சு, இங்கே கூட்டத்தை கூட்டுறாங்க. கூட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்றது கூட தெரியாத தற்குறிகள் இதை எடுத்து விஜய் மேலே பரப்பி இனிமேலாவது அஜித் சொல்லிட்டார் திருந்துவாரா விஜய் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறதே உங்களதாயா, அஜித் காரி துப்பி இருக்கிறதே உங்களை தான். நீங்கள் தான் கூட்டத்தை கூட்டுறீங்க, காசு கொடுத்து குவாட்டர் கோழி பிரியாணின்னு கொடுத்து அந்த கூட்டத்தில் நீங்கள் தான் வெறி கொண்டு இருக்கீங்க, அதனால் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அஜித் உங்களை தான் சொல்லியிருக்காரு, விஜய் கூட சொல்லலை. அவருக்கும் தெரியும் நம்ம கூப்பிடல அப்படின்னாலும் நம்மளை பார்க்குறதுக்கு கூட்டம் வரதான் செய்யும். விஜயை பார்க்க விஜய் ரசிகர்கள் வருவாங்க, என்ன பார்க்க என்னோட ரசிகர்கள் வருவாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். நம்ம கூப்பிடலனாலும் வருவாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். கூட்டுறது யார் அப்படின்னா நீங்கள், உங்களை தான் காரி துப்பி இருக்காரு, நீங்கள் தான் பார்த்தோன்னா அதை சரியாக பண்ணிக்கணும். ஓகே, இதில் சில பேர் காசு கூட கொடுக்காமல் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு பொதுமக்கள் வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வராங்க, காசு தரதில்லை அப்படின்னு. அதையும் கூட சரி பண்ணல. முழுசாக அந்த தப்பை பண்ணுறாங்க, அதை கூட சரியாக பண்ணுறதில்ல. அறவரையாக பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தோன்னா வாங்கி கடிக்கிறாங்க இந்த திமுக கும்பல். இதில் அதிமுகவும் சேரும், அவங்களும் தான் பார்த்தோன்னா இதை பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இவங்களை தான் சொல்லியிருக்காரே தவிர விஜய் அவர்கள் எங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு? இதை கேட்டால் பார்த்தோன்னா பதில் சொல்ல மாட்டானுங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த, திமுக கூட்டின கூட்டத்துக்காக எல்லோரும் இறந்து போயிட்டாங்க, கரூரில் விஜய்க்கு தானே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஆமாம், இவங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறாங்க, இவ்வளோ பேருன்ற ஒரு கணக்கு போட்டுக்கிறாங்க, இவ்வளோ மக்கள் இங்கே வருவாங்க அப்படின்னு முதல்ல கண்கூட்டி தெரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அங்கே கொண்டு மக்கள் நிற்க வைக்கிறாங்க.
இதெல்லாமே முதலே பிளான். இவ்வளோ பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிறாங்க. இல்லை அப்படின்னா இவ்வளோ பேர் நம்ம கூப்பிட்டா போகுது அப்படின்னா அதுக்கு எடுத்து அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி பிளான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அவங்கள கூட்டிகிட்டு வர்றாங்க, வந்து நிற்க வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதிலே பாதி பேர் பாதியிலே கிளம்பிடுறாங்க, முழுசாக கூட நிற்கிறது கிடையாது. பாதி சேர்கள் காலியாக தான் கிடக்கும். அந்த லெவலில் எல்லாமே பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம இவ்வளோ கூட்டினா போதும், இந்த இடத்துக்கு இது போதும் அப்படின்னு மாதிரி இவங்களுக்கு மட்டும் பிளான். ஆனால் விஜய் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் வரும்போது குறுகலான இடத்த கொடுப்பாங்க, ரொம்பவே சின்ன இடம் கொடுப்பாங்க. அவர் பார்க்குறக்கு பல மக்கள் வருவாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த சின்ன இடத்த கொடுப்பாங்களாமா. அங்கே அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா விஜய் தான் குற்றவாளி, விஜய் தான் காரணம் அப்படின்றவாங்க. இதுதான் அவங்களோட அரசியல். அங்கே நடந்தது இந்த ஒரு சம்பவத்துக்கு காரணம் இந்த இடத்த கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், திமுக நபர்களுக்கும் தெரியும். இந்த சின்ன ஒரு இடத்த கொடுத்தது இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் அப்படின்னு. ஆனால் இதை பற்றி எந்த வாயும் பேசாது, விஜய் மட்டும் குற்றம் சொல்லுவானுங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா இவங்களுக்கு தேவையான ஆளுங்களை ஆல்ரெடி செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிடுறாங்க. இதை சரின்னு பேசுவாங்க, ஆனால் இதை தப்புன்னு பேசுவாங்க. இது அவங்களோட வேலை. இந்த பக்கம் அந்த நாம் டம்மி கட்சி, இவங்களுக்கு முட்டு சந்தில் கூட்டம் கூடுறதே பெருசு. இவங்களும் கூட்டுறாங்க, இல்லைன்னாலாம் சொல்ல முடியாது. யார் வாண்டாடெல்லாம் வந்து நிற்கிறது இல்லை, கூட்டுறாங்க. அண்ணன் இங்கே வருகிறார், அண்ணன் இங்கே சந்திக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டுவாங்க. ஆனால் யாரும் வரமாட்டுறாங்க பாவம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மெயின் ரோடு ஒன்று இருக்கும், அந்த ரோட்டில் 2 வீலர்ஸு 4 வீலர்ஸ் அப்படின்னு நிறைய போயிட்டுருக்கும். அந்த இடத்துல கூட்டத்தை வச்சோம் அப்படின்னா ரோட்டில் நடந்து போகிற மக்களாவது நின்று வந்து பார்ப்பாங்களே, அதை வச்சு நம்மளுக்கு கூட்டம் கொடுத்து பாருங்க அப்படின்னு காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கூட்டத்தை போடுவாங்க. அப்போ யாரும் வரமாட்டாங்க. 2 வீலரில் போகும்போதே பார்த்தோன்னா ஒரு 10 செகண்ட் இப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. அவ்வளோ, அந்த கூட்டம் வர்றதில்ல. சரி, இதையெல்லாம் விட இன்னொன்று என்னென்னா, இந்த சீமான் அவர்கள் சொல்கிறார், விஜய்க்கு மதுரையில் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் கூடிச்சு, திருச்சியில் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சு அப்படின்னு பேசுகிறீங்களே, நான் ஒரு கூட்டத்தை கூட்டுறேன், நான் ஒரு மாநாடு நடத்துகிறேன், இந்த கூட்டத்தோட அதிகம் வரும் பாருங்க அப்படின்றாரு. அப்போ கூட்டத்தை கூட்டுறது யார்? சீமான். அஜித்தை யாரை சொல்லியிருக்காரு? இவங்கள தான் சொல்லியிருக்காரு. இவங்க தான் கூட்டத்தை கூட்டுறன்றாங்க. நான் கூட்டுற மாதிரி ஒரு கூட்டத்தை அப்படின்னு இவர் ஓப்பனாகவே சொல்லிட்டு இருக்காரு. அதனால் தொம்பிகள் எல்லாருமே அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், அண்ணா அஜித் வந்து காரி துப்பி இருக்கார், கூட்டத்தை கூட்டுறதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு வெறி கொன்ற செயல் அப்படின்னு, நம்ம அதை பண்ண வேணாம், அஜித் ரசிகர்களும் சேர்ந்து நம்ம காரி துப்புவாங்க, அஜித்தும் காரி துப்பிட்டாரு, இது வேணாம் அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். அதை பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து விஜய்க்கு கிளாஸ் எடுக்கிறானுங்க. சப்பா, இந்த ஒரு கும்பல் இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு பார்த்தோம்னா இன்னும் என்னென்ன பேச முடியுமே பேசிட்டு இருக்கானுங்க. ஆனால் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா, வச்சு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த பேட்டியை ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதே கூட்டத்தை கூட்டுற இந்த கட்சிகள் தான். காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்களா அந்த கட்சிகள் தான் முதல்ல பார்க்கணும். அவங்கள தான் இவர் சொல்கிறாரு. இதுவே புரியல, நீ என்னது சொல்லி புரிய வைக்க போகிறதுன்றது தெரில. சரி, ஓகே. இதுக்கு நடுவில் இன்னும் சில பேர் அஜித்தை வச்சு பார்த்தோன்னா விஜய் ரசிகர்கள் இப்போ ஓட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஓட்டு அப்படிங்கிறதே எல்லா கட்சியிலும் எடுக்கிற பிச்சை தான்டா, அதில் என்ன வேறு இருக்க போகுது? மக்கள்கிட்ட எல்லோரும் போய் வாக்குன்றது கேட்டாலே எல்லாருமே பிச்சை எடுக்கிறவங்க தான், வேறு என்ன? ஏன் நீங்கள் எடுக்கல? விஜய் அவர்கள் பார்த்தோன்னா 2021 ஓட்டு போட வரும்போது ரெட் சைக்கிள், அதில் பார்த்தோன்னா ரெட் கலர் இருக்குது, அதுக்கப்புறமா பிளாக் இருக்குது, இது வந்து திமுகவோட அந்த கட்சி கொடி, விஜய் வந்து திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்த போகிறாரு அப்படின்னு அவர் வந்து சைக்கிளை வச்சு அவர் போட்டுட்டு வந்த மாஸ்க் வச்சே பார்த்தோன்னா திமுக நபர்கள் பிச்சை எடுத்தீங்களே, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவார், விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. அப்போல்லாம் பிச்சைன்றது தெரில. அதுக்கப்புறமா இந்த பக்கம் நாம் டெமி கட்சி, விஜய் வந்து மைக் சனத்தில் ஓட்டு போட சொல்கிறாரு, எங்களுக்கு தான் போட சொல்கிறாரு அப்படின்னு இவங்க ஒரு சைடு. விஜயை வச்சு ஓட்டு பிச்சை எடுக்காத ஆளே கிடையாது, எல்லோரும் ஓட்டு பிச்சை எடுத்துட்டாங்க. இப்போ விஜய்க்கு விஜய் ரசிகர்கள் வாக்கு செலுத்துகிறாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே கொந்தளிக்கிறாங்க. ஆனால் விஜய் ரசிகர்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தலாம், விஜய் ரசிகர்கள் நாம் டெமி கட்சிக்கு வாக்கு செலுத்தலாம், விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்தக்கூடாதுங்க. என்னங்க நியாயம் இது? என்னடா இப்படி ஒரு அநியாயம் பண்ணுறீங்க? விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்தக்கூடாது, ஆனால் மற்ற எல்லா கட்சிக்கும் செலுத்தலாம். அப்படி செலுத்தும் போது அவங்க அறிவாளிக, அறிவுஜீவிக. ஆனால் விஜய்க்கு வாக்கு செலுத்தும் போது அவங்க தற்குறிங்க. இவங்களோட நரேட்டிவ் இவ்வளோ தான். சத்யராஜ் சொல்கிற மாதிரி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ஸு இது அரசியல் அப்படின்னு பாருல, அந்த மாதிரி இவங்க தான் அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வச்சு ஓட்டு பச்சு எடுத்தது திமுகன்னு இந்த நாம் டெமி கட்சியும் தான். இப்போ நன்றி இல்லாமல், நன்றிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் விஜயும் விஜய் ரசிகர்கள் வாக்கு செலுத்தினாங்களா அந்த வாக்கு போட்ட நபர்களும் கேவலமாக இழிவாக பேசிகிட்டு இருக்குது இந்த குரூப் தான். இதெல்லாம் பார்த்துட்டு மானமுள்ள விஜய் ரசிகர் எவனாவது ஒருத்தனாவது பார்த்தோன்னா இனிமேல் உங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்களா? செலுத்தவே மாட்டாங்க. விஜய்க்கே செலுத்தினாலும் கூட நோட்டாக்கு போட்டு போயிடுவாங்க. அந்த லெவல் இருக்குது இவங்களோட லட்சணம். இது வந்து விஜய் பிச்சை எடுக்கிறாருன்றது. சரி, ஓகே. இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இல்லாமல், அதாவது இவங்க வாசியில் சொல்ல போனோம் அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட பிச்சை இல்லாமல் திமுக பார்த்தோன்னா தனிச்சு நின்று களமாடி ஒரு தேர்தலை சந்திச்சிட முடியுமா அப்படின்றத கேள்வி. 75 ஆண்டுகால கட்சி, 50 வருஷம் அரசியல் அனுபவம் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு பேசுகிறாங்கல்ல, ஒரு தேர்தலை தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா? கூட்டணி கட்சிகளோட பிச்சை இல்லாமல் ஜெயிக்க முடியுமா திமுக அப்படின்றத நம்ம பசங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க இவங்க? அப்போ கூட்டணி கட்சிகளெல்லாம் கூட வச்சு அந்த ஓட்டுகளெல்லாம் வாங்கி வச்சு அதிகாரத்தில் உட்காந்துருக்கிறது திமுக. அப்போ விஜய்க்கு முன்னாடியே திமுக எடுத்துருச்சுன்னு தான் அர்த்தமா என்ன? என்னடா சொல்ல வரீங்க நீங்கள்? ஒன்றும் புரியல.
அப்போ திமுகவையும் பார்த்தோன்னா நீங்கள் பிச்சை எடுத்தது அவங்க வந்து கூட்டணி கட்சிகளோட பிச்சை இல்லாமல் அங்கே வந்து ஆட்சியில் உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? யாரை எதுக்காக பேசுகிறீங்க, என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க அப்படின்றதே தெரியல. இந்த பக்கம் திரள் நிதி கட்சி, திரள் நிதி எடுக்கிறதே ஒரு பிச்சை தான். திரள் நிதி எடுத்து அந்த கட்சிக்கு செலவு பண்ணால் ஓகே, அவன் செலவு பண்ணிக்கிறான். அவன் பார்த்தோன்னா நல்லா சொகுசாக இருக்கான். அண்ணனுக்கு 2 லட்ச ரூபா வாடகை வீடு எப்படின்னு கேட்டால் பதில் இல்லை, தம்பிகளே சொல்ல மாட்டானுங்க. கார் ஒன்று வாங்கியிருக்காரா, அதுக்கு எப்படிப்பா டியூ கட்டுறாரு, 25,000 30,000 வருமா மாதம், அதுக்கு எப்படி டியூ கட்டுறாருன்னு கேட்க மாட்டானுங்க. அதுவும் தெரியாது. என்ன வேலைக்கு போகிறாரு, அவர் எங்கே வேலைக்கு போகிறாரு, என்ன வேலை செய்கிறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரா, ஒன்றும் கிடையாது. அவர் பாட்டுக்கு ப்ரெஸ் மீட்டில் உட்காருவார், நைட் ஆனால் பொதுக்கூட்டத்தில் கத்துவார், இடையில பார்த்தோன்னா ஏதோ ஒரு தலைவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு இருப்பார். இல்லை அப்படின்னா எங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அங்கே ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருப்பார். இவ்வளோதான அரசியல், வேறு என்ன பண்ணுறாரு, ஒரு வேலையும் கிடையாது. எப்படி பணம் வருது அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. எல்லாம் திரள்நிதி பிச்சை தான், அதில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிச்சையாக தெரியாது. அதை எல்லாத்தையும் விட விஜய் ரசிகர்கள்ட்ட வாக்கு பிச்சை எடுத்து பார்த்தோன்னா போன தேர்தலில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினாங்களே, அதெல்லாம் பிச்சை கிடையாது. எங்கள் அண்ணன் விஜய் சொல்லிட்டாரு எங்களுக்கு ஓட்டு போட சொல்லி அப்படின்னு இந்த சாட்டை துரைமுருகன், இந்த இடும்பாவனம் கார்த்தி, ட்விட்டரில் பல ஐடி, சீமான் எல்லாருமே விஜய் வச்சு பார்த்தோன்னா ஓட்டு பிச்சை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நின்று இப்போ விஜயவே எதுக்குறானுங்க. விஜய் ரசிகர்கள் திட்டுறாங்கப்பா, உங்களோட அரசியல் இப்படி. இப்போது இந்த அஜித் அவர்களை வச்சு பார்த்தோன்னா ஃபயர் விட்றாங்களா, இந்த திமுக விட்டுருங்க, அது எப்பவுமே பார்த்தோன்னா ஒரு மாதிரி தான். இந்த நாம் டம்மி கட்சி இவங்க வந்து அஜித்தை தூக்கி பிடிச்சி பேசுகிறாங்க. இந்த நாம் டம்மி கட்சி, இந்த சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி, இன்னும் இதர தம்பிகள் எல்லாமே அஜித்தை தூக்கி வச்சு பேசுகிறாங்க. எப்படி மலையாளி அஜித் அப்படின்னு அஜித் அவர்களை திட்டி, தமிழன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விஜய் பேரை வச்சு அவங்ககிட்ட ஓட்டு பிச்சு வாங்கின இந்த குரூப்பு இப்போ அஜித்தை தூக்கி பிடிச்சி பேசுது. அஜித்தை பார்த்து திருந்துங்க விஜய், அஜித்தை பார்த்து கற்றுக்குங்க விஜய் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், அஜித் அவர்கள் இதே வாய் தானே கல்விகளை ஊற்றுச்சு. இப்போ அஜித் ரசலோட வாக்குக்கு பிச்சை எடுக்கிறீங்க, இதுவும் பிச்சை தான். அப்புறம் விஜய் எங்கே பிச்சை எடுக்காரு, ஓட்டு பிச்சை எடுக்கிறாரு. சரி ஓகே ரைட்டு. இப்போது ஒரு இன்டர்வியூ அஜித் அவர்கள் அந்த இன்டர்வியூ கொடுத்துருந்தார்ல, அந்த இன்டர்வியூவில் பார்த்தோன்னா சும்மா ஒரு கேள்வி அஜித் அவர்கள்ட்ட அந்த நெறியாளர் கேட்குறாங்க, நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அஜித்கிட்ட கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு அஜித்தோட பதில் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்குமே என்னை வந்து மலையாளின்னு பேசி கேவலப்படுத்தி அசிங்கமாக திட்டி விஜயை புகழ்ந்து, விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அவளுக்கு புகழ்ந்து அவர் ரசிகர்கள்ட்ட ஓட்டு பிச்சை வாங்கினாங்க. இப்போது அவரே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்ததுனால அவரை திட்டி என்ன புகழ்ந்து என்னோட ரசிகர்கள்ட்ட ஓட்டு பிச்சை கேட்குறாங்க, திரள்நிதி பிச்சை எடுக்கிறாங்க. முதல்ல இந்த அரசியலில் பிச்சை எடுக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருப்பார் அஜித் அவர்கள். இதுதான் பேசுவார் அவர் பேசலாம் அப்படின்னாலும் மைண்டில் மனசுலலாம் அதான் ஓடிட்டுருக்கும். என்ன கட்சிடாது அப்படின்னு காரி துப்பிட்டு போயிடுவாங்க. திமுகவது கூட்டணின்ற பேரில் போய் வச்சுக்கிறாங்க, ஓப்பனாக வெளிப்படையாக பண்ணுறாங்க. இந்த கட்சியோட கூட்டணி கிடையாது, அந்த கட்சியோட கூட்டணி கிடையாதும்பாங்க, மறுபடியும் வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஓப்பனாகவே பண்ணிடுவாங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஓப்பனாக பண்ணிவிட்டு நாங்கள் எப்போ பண்ணோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு கெத்து நினச்சிட்டு திரிவாங்க. அது முட்டாள்தனம் அப்படிங்கிறது மக்கள் முடிவு பண்ணி ஸ்டாம்ப் குத்தி பார்த்தோன்னா ஒரு கவுன்சிலரை கூட ஆக்காம வச்சுருக்காங்க இந்த கட்சியில் இருக்கிறவங்க. அது இவங்களுக்கு தெரியாது. அது ஒரு கெத்தாக பார்த்தோன்னா பெருமையாக சொல்லிப்பாங்க. இப்போ விஜய் ரசிகர்களை திட்டி பார்த்தோன்னா அஜித் ரசிகர்களை புகழ்ந்து அவங்க வாக்கு வாங்கிலாம் நினைக்கிறீங்க. இது அஜித் ரசிகர்களுக்கும் தெரியும். ஒரு பயம் ஓட்டு போட மாட்டான். இப்போ அஜித்தை தூக்கிட்டு தெரியுறீங்க, இவ்வளோதானே, வேற என்ன. இந்த நாம் டம்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன பேசுவாங்க அப்படின்னா, திரைக்கவர்ச்சி அப்படிங்கிறது இல்லாமல் நாட்டு மேலே நாட்டுப்பற்றுள்ள நபர்கள் தான் நம்ம கட்சிக்கு வேணும்பாங்க. ஆனால் எல்லா நடிகர்களோட ரசிகர்கள்கிட்டையும் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த நடிகரை தூக்கி பேசுவாங்க, இந்த நடிகரை இறக்கி பேசுவாங்க, இந்த நடிகரை மறுபடியும் தூக்கி பேசுவாங்க, இவரை இறக்கி பேசுவாங்க. இந்த நடிகர்கள்கிட்ட நடிகர்களோட ரசிகர்கள்கிட்ட வாக்கு பிச்சை கேட்குறதே இந்த எலெக்ஷன் வரும்போது இந்த நாம் டம்மி கட்சிக்கு ஒரு வேலையாக போச்சு. போன எலெக்ஷனில் விஜய் ரசிகர்கள்ட்ட, இந்த எலெக்ஷனில் அஜித் ரசிகர்கள்ட்ட, அடுத்த எலெக்ஷனில் பார்த்தோன்னா சிவகார்த்திகிட்ட போயிடுவாங்க. இவ்வளோதான் அரசியல், ரொம்ப ஈஸியாக இருக்கிறது என்ற மாதிரி. இதுதான் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி அரசியல் பழையருக்கு தம்பிகளுக்கெல்லாம் பார்த்தோன்னா சீமானை தவிர வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இன்னும் பல உருட்டுக்களை தாங்கிட்டு இருக்காங்க தம்பிகள். அதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்படின்னு. சரி ஓகே, இந்த 2 கட்சிகளும் விஜய் அவர்கள் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை அப்படின்ற ஒரு சின்ன யோசனை கூட இல்லாமல் இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறீங்களாடா அஜித் பேசுனதுக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இது அஜித்தே பார்த்தார் அப்படின்னா காரித்து பீர்ப்பார். இதே அஜித் தான் கருணாநிதி அவர்கள் முன்னாடியே வந்து எங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆப்படிக்கிற மாதிரி எந்திரிச்சு பேசினார். ரஜினி அவர்கள் கை தட்டினார். அப்போல்லாம் பார்த்தோன்னா திமுகவுக்கு ஓட்டே போடாதீங்க அப்படின்னு லெவலுக்கு தான் இருந்துச்சு. இதே இப்போ திமுக எடுத்து பார்த்தோன்னா விஜய் ரசிகர்கள் அஜித்கிட்ட ஓட்டு பிச்சை கேட்குறாங்க அப்படின்றானுங்க. என்னடா சொல்ல வர்றீங்க, ஒன்றுமே புரியல. தயவு செஞ்சு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஆகட்டும், இப்போ நடந்திருக்கிற விஷயமாகட்டும், எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஏற்றுங்க. சரி, இது எல்லாத்தையும் விடுங்க. இந்த நாம் டம்மி கட்சி, இந்த திமுக ஒப்பிகள், இவங்க எல்லாருமே அஜித் சொன்னார்ல ஒரு வார்த்தை, இது எல்லாத்துக்குமே நம்மளும் பொறுப்புன்னு சொன்னார்ல, அதை ஒருத்தனாவது பேசியிருக்கானா? அதை பற்றி ஏன்டா பேசவே மாட்டீங்க? நம்ம வந்து கூட்டத்தில் வெறி கொண்டு போயிருக்கோம், அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார்ல, அதை மட்டும் தூக்குறீங்களே. அதுக்கு அடுத்து கீழே வாங்க,
அந்த கரூர் பிரச்சனைக்கு நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு, ஊடகங்களும் பொறுப்பு அப்படின்னு சொன்னார்ல, அதை பற்றி பேசுங்கடா. எவனுமே பேச மாட்டேன். நீங்கள் அதை எடுத்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணி கூட ஒரு தற்கொலையும் போடல. திமுக ஆகட்டும், இந்த நாம் தமிழர் தொம்பிகளாகட்டும் எவனுமே போடல. இதுலேருந்தே தெரிஞ்சுங்க, எங்களோட நரேட்டிவ் வந்து விஜயை தவறாக சித்தரிக்கிறதானே தவிர உண்மையான கருத்தெல்லாம் கிடையாது. அதே அஜித் தானே அதையும் பேசினார். அப்போ அதை எடுத்து நீ பேசு, நம்மளும் தான் காரணம்னு சொல்லு. அதையே சொல்ல மாட்டேன். இப்போ விஜயை தப்பாக சித்தரிக்கிறது உன் வேலை, அதை நீ பண்ணிகிட்டு இருக்க. திமுக அதை வேலை பண்ணுது அப்படின்னா அதை அப்படியே கடன் வாங்கி இங்கே நாம் டெமி கட்சியும் பண்ணிட்டு இருக்கும். ரெண்டும் ஒன்று தான். விஜயை சித்தரிக்கிறது, தவறாக சித்தரிக்கிறது அவங்களோட வேலையை. அஜித் பேசுனா அடுத்தடுத்து பாயிண்ட்டு அந்த தற்கொலை எவனுமே பேசவே இல்லை. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் அப்படின்னு எல்லா ரசிகர்களும் தெரிஞ்சுக்குங்க. இவனுங்க எப்பவுமே இவங்களுக்கு தேவையான விஷயம் மட்டும்தான் எடுத்து பேசுவாங்களே தவிர இதர விஷயங்கள பேசவே மாட்டாங்க. இதுதான் அவங்களோட அரசியல் நிலைப்பாடு. ஒன்று ஆள்ற கட்சியும் அப்படி தான். இனி ஆட்சிக்கே வராது இந்த கட்சி, அது தெரியும் இந்த நாம் டெமி கட்சி. அவங்க புரோக்கர் வேலையை அவங்க பண்ணுறானுங்க. இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. தயவு செஞ்சு இவங்களாம் நம்பி ஏமாந்துறாங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்க விரும்புறது. அவ்வளோதான். இதை பற்றி பேசினா இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும். சரி, ஓகே, போதும். இனி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஜித் அவர்கள் பேசின விஷயத்தை தாங்க முடியாமல், பொறுக்க முடியாமல், வாயிலும் வைத்தியம் அடிச்சுக்கிட்டு கதறிட்டு இருக்கிற இந்த கும்பலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.